மறந்துட்டியா? இந்திரா குட்டி நல்லா இருக்கியாம்மா? இந்த ஆயாவை மறந்துட்டியம்மா? இங்க நான் தான் இவளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன், குளிக்க வைப்பேன், அலசி விடுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இந்திரா குட்டி ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? எங்களை எல்லாரும் யாரோ மாதிரி பாக்குற? என்னாச்சுடா உனக்கு? கொஞ்ச நாளா நம்ம கூட இல்லல்ல, அதான் யாரோ மாதிரி பாக்குறா. இப்பதானே வந்திருக்கா, இன்னும் 2-3 நாள்ல சகஜமாயிடுவா. இந்திராவை உள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுமா. சரிங்க பசங்களா, நீங்க எல்லாம் விளையாட போங்க. இந்திரா சாப்பிட்டு வந்து உங்களோட வாமா உள்ள போய் சாப்பிடலாம். இந்த ஆயாமா தானே உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன். வா உள்ள போலாம். வாடி தங்கம், ஆயா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர்றேன். வாடி செல்லம், வாமா. உனக்கு கதையெல்லாம் சொல்லுவேன்ல நானு. வாடி பட்டு, வாமா. அம்மாடி, உங்க சோகம் எனக்கு புரியுதுமா. கொஞ்ச நாள்லயே ஒட்டுறவா பழகிட்டீங்க, அதனால உங்களால பிரிய முடியும். இந்திராவை தத்தெடுத்தவங்க இங்க வர 2-3 நாள் ஆகும். அது வரைக்கும் வேணும்னா நீங்க இந்திரா கூட இங்க இருங்க. நீங்க இருந்தா அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். மாமா வாங்க போலாம். ஏன சத்தி உடனே போலான்னு சொல்ற? என்னால இங்க இருக்க முடியல மாமா. ரோஜா அழறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அவ உள்ள போயிட்டா. இந்த சமயத்துல நாமளும் போயிடுறதுதான் நல்லது. ரோஜா குட்டி கிட்ட சொல்லிட்டு போலாம். கடைசியா ஒரு முறை பார்த்த மாதிரியும் இருக்கும்ல. இல்ல மாமா, அவளை பார்த்தா நான் அழுதுருவேன். திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு மனசு நினைக்கும். அதனாலதான் பார்க்க வேணான்னு சொல்றேன். ரசத்தி, ரோஜா நம்மளை பார்த்து கைய சேர்க்கிறா பாரு. வா வா வா. கைய அசைச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்லல மாமா, என்ன கூட்டிட்டு போங்கன்னு கூப்பிடுறா. நீங்க வாங்க மாமா. திரும்பி பார்த்தா மனசு கேட்காது, மாறிடும். அப்புறம் இங்க இருந்து போக முடியாது. ஏய் ரசத்தி, நீங்க போயிட்டு வாங்க தம்பி. போயிட்டு வா. எப்படியோ நினைச்சத சாதிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராசாத்தி குழந்தை இல்லாம தான் போறா. இனிமே தத்து எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க போலாம்.
வணக்கம் வாங்க சார். வாங்கம்மா. வாங்க மேடம். ஆ, ராசாத்தி கார்ல சோகமா போனதை பார்த்தேன். அப்போ விஷயம் சக்சஸ் தானே? சக்சஸ் தாம்மா. குழந்தை இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கா. அவ இந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்கிறத ராசாத்தி நம்பிட்டா. வேற வழி இல்லாம அழுதுகிட்டே போயிட்டாங்க. ராசாத்திக்கு ஏதாவது டவுட் வந்துருமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. அந்த ராசாத்தி எனக்கு பல வகையில தொந்தரவு கொடுத்துருக்கா. இப்ப அவளை அழ வச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். சார், நான் இப்போ அந்த குழந்தைய பார்க்கலாமா? தாராளமா வாங்க பார்க்கலாம். வாங்கம்மா. வாங்க வாங்க. ம். என்னம்மா நீ சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிற? இந்த சாக்லேட்டாவது சாப்பிடு. பாரு, அழக்கூடாதுமா. சாக்லேட் வாங்கிக்கப்பட்டு இந்த சாக்லேட்டை வாங்கிக்கமா. நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. சாப்பிடு, வாங்கிக்க. பாரு, அக்கா கையிலேயே வச்சுக்கிட்டா பாரு. இது பாருமா, சாக்லேட் சாப்பிட அழக்கூடாது. சொன்னா கேட்கணும், அழக்கூடாது, வாங்கிக்க. என்ன இவ அழுதுட்டே இருக்கா? இவளை எப்படி வீட்ல கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியும்? குழந்தை எவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அழுகும், அப்புறம் குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிச்சிடும். ஆ, உங்க ஆசிரமத்துல இருந்து இந்த குழந்தைய தத்து கொடுக்கற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னனே, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். அப்ப வாங்க சைன் பண்ணிடலாம். சைன் பண்ணிடலாம் மேடம். வாங்க ஆபீஸ்க்கு போலாம். ம், வாங்க. சாப்பிடு. பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அழாதம்மா, அழக்கூடாது. சொன்னா கேளு, சாக்லேட்டை வாங்கிக்க. மேடம், இதுல உங்க பேரு, அட்ரஸ், ஹஸ்பண்ட் பேரு எல்லாம் எழுதிட்டு குழந்தைய தத்தெடுக்கிறதா பிரிண்ட் பண்ணிருக்கோம். படிச்சு பாக்குறீங்களா? ஆ, அதெல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கும். ம். பரவாயில்ல. அப்ப டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாமா? ம், பண்ணிடலாம் சார். உட்காருங்க மேடம். ம். கண்மணி, இந்த குழந்தைய நீ தத்தெடுத்திருக்கிறங்கிற விஷயம் ராசாத்திக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டா? பண்ணட்டும், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். மேடம், இதுல சைன் பண்ணு. ம். இந்த இடத்துல போடுங்க. நீங்க விட்னஸ் சைன் போடுங்க. ம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். குழந்தைய சாப்பிட வச்சு தூங்க வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க தூக்கிட்டு போலாம். முழிச்சிட்டு இருந்தா வரமாட்டேன்னு அடம்பிடிப்பா. ஆ, சரி, நாங்க வெயிட் பண்றோம். ஓகே மேடம். அம்மா தாயே, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? நீ கனவுல வந்து ரோஜா இந்த வீட்டோட ஆணி வேர், அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஆசிரமத்துல விட்ட குழந்தைய தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வளர்த்துட்டு இருந்தேன். அவளும் எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி எல்லார் கூடவும் அன்னுண்ணியமா இருந்தா. ஆனா இப்போ யாரோ எவரோ வந்து சொந்தம் கொண்டாடி பிரிச்சுட்டு போயிட்டாங்க. என்னால முடியலம்மா. அவ இல்லாம நாங்களும் சங்கடப்படுறோம். எங்களை பிரிஞ்சு அவளும் சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டு இருப்பா. இதெல்லாம் எதுக்கு? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நீ தானே சொன்ன அவ எங்க குடும்பத்தோட ஆணி வேறுன்னு. நீ சொன்ன வாக்க நம்பிதானே நான் எல்லாத்தையும் செஞ்சேன். அப்போ நீ சொன்னது பொய்யா? இல்ல நீ சொன்னது சத்தியம்னா அவளை திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற. அப்பதான் நான் உன்னை சாமின்னு நம்புவேன். இது சத்தியம். ரசதி,
வா போலாம். இதான் நேஷம் ஆசிரமம். கடவுளே, இந்த ஆசிரமத்திலேயாவது என் மோனி குட்டி எனக்கு கிடைக்கணும். அவதான் என் வாழ்க்கையோட ஆதாரமே. அவளை தொலைச்சிட்டு நடப்போனமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த ஆசிரமத்தோட என் தேடலுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நீதான் வைக்கணும். குழந்தை ராசாத்தி வீட்டுல இருக்கா. நான் டெய்லி ஸ்னேகாவை அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன். ச்சே. போலாமாங்க? இல்ல ஸ்னேகா, நான் பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான கால் ஒண்ணு பேசணும். நீ உள்ள போய் பாப்பாவை தேடு, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த நேரத்துல போய் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, சீக்கிரம் பேசிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். சரி ஸ்னேகா. எந்த உண்மையும் சொல்ல முடியல. இனிமே எப்ப நம்ம அவகிட்ட சொல்ல போறோம்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். சொல்லுங்க மேடம், நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், என் பேரு ஸ்னேகா. என்னோட 6 வயசு பெண் குழந்தைய ஒரு மாசமா காணும். அவளை பல வழியில தேடிட்டு இருக்கோம். உங்க ஆசிரமத்திலயும் 1 மாசத்துக்குள்ள ஏதாவது பெண் குழந்தை சேர்ந்திருக்கான்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். உங்க குழந்தையோட பேரு? அவ பேரு மோனிஷா. மோனிஷாங்கிற பேர்ல இங்க யாரும் புதுசா சேரலம்மா. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற அடையாளத்துல இங்க எந்த குழந்தையும் இல்லம்மா. சார், என்கிட்ட போட்டோ கூட இருக்கு சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் போட்டோ கூட காமிக்கிறேன் சார். இதான். அம்மா, 3 மாசமா யாரும் புதுசா சேரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போட்டோ பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? சார், இந்த ஆசிரமத்திலேயாவது என் குழந்தை இருக்கும்னு நம்பி வந்தேன். கடைசியில ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க தேடிக்கிட்டே இருங்க, உங்க குழந்தை கண்டிப்பா கிடைப்பா. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க மேடம். நான் ஆசிரமக்குள்ள வரப்போ குழந்தைங்க விளையாடுற சத்தம் கேட்டுச்சு. நான் உங்களை உள்ள போய் பார்க்கலாமா? இல்ல, என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் சார். ஓகே, நீங்க போய் பாருங்க. சொல்லுங்க சார். அம்மா, இந்த பொண்ணு 6 வயசு பெண் குழந்தைய தேடிட்டு வந்திருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த கிரவுண்ட்ல விளையாடுற குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. நீங்க அழைச்சிட்டு போய் காட்டுங்க. சரிங்க சார். நான் சொல்றது புரியுது இல்ல? புரியுது சார். சரி, கூட்டிட்டு கூட்டிட்டு போறேன் சார். வாங்கம்மா. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 50 குழந்தைங்கம்மா. 50 குழந்தைங்க தானா? 50 குழந்தைங்க தான்மா. ஓ, குழந்தைங்கள நல்லா பாத்துப்பீங்கல்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு, இங்க இருக்கிற பசங்களுக்கு நல்ல படிப்பு சொல்லித்தரோம், நல்ல விஷயங்களும் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே எங்க குழந்தைங்க மாதிரி நாங்க நல்லா பாத்துக்கிறோம். இந்த குழந்தைங்களை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க நல்லா பாத்துக்கிறோம். நீங்களே பாப்பீங்க எப்படி பாத்துக்கிறோம்னு. இவங்க தானா? ஆமாமா, இவங்க தான்.
சொல்லுமா. பாப்பா, இங்க உங்களை மாதிரியே ஒரு பாப்பா இங்க வந்து சேர்ந்துச்சா? உன்னை விட கொஞ்சம் உயரம் கம்மியா இருப்பா, நல்லா துரு துருன்னு பேசுவா, உன்ன மாதிரியே நல்லா ஒயிட்டா இருப்பா. அவ பேரு மோனிஷா. பாத்தியா? அது ஏமா என்ன இது? குழந்தைங்க கிட்ட என்ன பேச்சு? ஏ பசங்களா, இங்க என்ன பேச்சு? போய் அந்த பக்கம் விளையாடுங்க போங்க. ஏ பசங்களா, போங்க போங்க, ஓடுங்க போங்க. குழந்தைங்க கிட்ட போய் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கிட்னாப் பண்ண வந்தீங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல. குழந்தைங்கள பார்த்தா எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் தான் வந்தேன். அதுவும் நிர்வாகி கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்தேன். வந்தீங்கல்ல, பாத்துட்டீங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே? அப்புறம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு உங்களுக்கு? சரி, நீங்க புறப்படுங்க. ஏன் இவ்ளோ கடுமையா நடந்துக்கிறாங்க? இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாவம். என்னம்மா, போங்கம்மா போங்க. இந்த வாட்ச்னால தான் அந்த சிலையை அன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இதை தூக்கி போடணும். மேடம், அந்த குழந்தைய பார்த்து கவனமா கூட்டிட்டு போங்க. ஏன்னா அந்த குழந்தையோட அம்மா இங்கதான் இருக்காங்க. அவங்க கண்ணில் பட்டா நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அனுப்பிடுறேன். சரி. நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னங்க? என்னாச்சு ஸ்னேகா, விசாரிச்சியா? குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லங்க, எந்த உருப்படியான தகவலும் இங்க கிடைக்கல. நம்ம குழந்தை இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லுது. ஸ்னேகா, நீ எப்பவும் நம்ம பொண்ணை பத்தியே நினைக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தோணுது. இதெல்லாம் பிரம்ம ஸ்னேகா. சரி, வா போலாம்.